வணக்கம். என் பெயர் அனந்தராமன். தமிழ்நாடு தெலுங்கு சம்மேளனத்துடைய பொதுச் செயலாளராகவும், தமிழ்நாடு நாயுடு ஐக்கிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளராகவும், நாயுடு மக்கள் சக்தியுடைய தலைவராகவும் இந்த சமுதாய பணியில் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு தமிழகத்தில் 30% தெலுங்கு மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மொழி சிறுபான்மையராக நாங்கள் கிட்டத்தட்ட 31 தெலுங்கு சமுதாயங்களை உள்ளடக்கிய தெலுங்கு மொழி சிறுபான்மையர் நாங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலே பல்வேறு ஜாதிகள், நாயுடு, ரெட்டியார், ஜங்கம்மா, செட்டியார், அருந்ததியர், ஆதி ஆந்திரா போன்ற மக்கள் இன்றைக்கு தமிழகத்திலே மிக பரவலாக அனைத்து தொகுதிகளிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி என்று சொல்வார்களே, அதிலே நாயுடுக்கள், கம்மா, பலித, கவர போன்ற நாயுடுக்கள் 40 தொகுதிகளே அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். 234 தொகுதிகளிலே தெலுங்கு மக்கள் பரவலாகவும் பலமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றைக்குமே அரசாங்கத்திடம் எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையிலே முயற்சி செய்து வருகிறோம். அந்த முயற்சியின் இன்னொரு விடியலாக உங்களை இங்கே அழைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நீங்கள் தான் மக்களுடைய பிரதிநிதிகள். யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லக்கூடிய வல்லமை பத்திரிகை மற்றும் அனைவருக்கும் உள்ளது. அந்த வகையில்தான் அரசாங்கத்திடம் போராட்டங்களும் இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த மக்களுடைய பிரச்சனையை மக்களுக்கு நண்பகனாக இருக்கக்கூடிய இந்த ஊடகத்தினுடைய வாயிலாக தெரிவிக்க கடமைப்பட்டு கொண்டு கொடுக்கும். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்கு. ஆனால் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயமாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய அனைத்து சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான கோரிக்கையாகும். ஏனென்று சொன்னால் இது எங்களுக்கு மட்டுமல்ல, சில பிரிவினைவாத சக்திகள் அவங்க 1% இருக்காங்க, 2% இருக்காங்க, 8% இருக்காங்க அப்படி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் எங்களுடைய மக்களின் வாழ்வாதாரத்தையும் அந்த விகிதாச்சாரப்படி எங்களுடைய மக்களுக்கு செல்ல வேண்டிய அத்தனை விடியல்களும் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கொண்டிருக்கிறோம். அது எல்லா சமுதாயங்களும் அதை கோரிக்கை வைத்துக் கொள்கின்றன. இதை கட்டாயமாக தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டும். இதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. நியாயமான முறையிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். இது வலிமையாக சொல்லவில்லை, எங்கள் உணர்வுகளை சொல்லுகிறோம். அரசாங்கம் செய்யணும். அதை வேற யார் செய்வாங்க? அரசாங்கம் மட்டும்தான் செய்ய முடியும். அவங்க ஒரு ஏஜென்சி கொடுத்து செய்கிறது ஒத்துக்கொள்ள முடியாது. நீதிமன்றத்தை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிச்சயமாக செய்ய வேண்டும். ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ற ஒரு இடஒதுக்கீடை அறிவிச்சிருக்காங்க. அந்த இடஒதுக்கீடை தமிழ்நாடு அரசு இது நாள் வரை அமல்படுத்தவில்லை. அது ஏன்னு எங்களுக்கு தெரியல. எல்லாருக்கும் இடஒதுக்கீடு இருக்குது, பல்வேறு வகையில் இடஒதுக்கீடு இருக்குது. பிசி இருக்குது, எம்பிசி இருக்குது, எஸ்சி இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்காங்க. இந்த இடபிள்யூஎஸ் அறிவிக்கிறதுல அரசாங்கத்துக்கு என்ன கஷ்டம் தெரியல எங்களுக்கு. இப்போது எஸ்சி எடுத்துக்கிட்டால் 18% இடஒதுக்கீடு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 3 ஜாதிகள், பிஆர், பிஎல் அண்ட் அருந்ததியர். எங்கள் அருந்ததியர் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 40% அருந்ததியர் மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலையே இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களுக்கு விடியல் வேண்டும். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. அவங்களுக்கு போராட்டத்துக்கு யாருமே இல்லை. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க. அதுக்கு அரசாங்கத்துக்கு எப்படியோ லாபி பண்ணி செய்கிறாங்க. ஆனால் அருந்தையர்கள் இந்த 3% உள்ளிடஒதுக்கீடை நாங்கள் தான் முதலில் ஆரம்பித்து மருத்துவர் ஐயா அவர்களெல்லாம் சேர்ந்து அதை சட்டமன்றத்திலே குரல் எழுப்பி அதுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலைஞர் பேர்களை எங்களுக்கு கொடுத்தாங்க. பாராட்டுகிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. அதே மாதிரி இந்த இடபிள்யூ ஸ்கீமை நிறைவேற்றினால் தெலுங்கு பேசுகின்ற மக்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்வி நிலையங்களில் மத சிறுபான்மையர் சர்டிஃபிகேட் வாங்கணும், இல்லைன்னா மொழி சிறுபான்மை சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த மொழி சிறுபான்மை சர்டிஃபிகேட் வாங்குறதுல அரசாங்கத்துக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலே கிடையாது. அரசாங்கத்துக்கு வழிகாட்டுதலே இல்லை. அதனால் என்ன சொல்கிறாங்க, இவங்க பேசுகிற தெலுங்குக்கும் ஆந்திராவில் இருக்கிற தெலுங்குக்கும் தெலுங்கானாவில் இருக்கிற தெலுங்குக்கும் வேரியேஷன் இருக்குங்க. ஐயா, நாங்கள் தமிழ்நாட்டில் ஆண்டாண்டு காலம் எத்தனை 400 வருஷம் 500 வருஷம் 600 வருஷத்துக்கு முன்னாடியே விஜயநகர பேரரசு முதலேருந்து மதுரை நாயக்கர்கள்லேருந்து ராணிமங்கம்மாவிலேருந்து இந்த தெலுங்கு மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கோம். தெலுங்கு மொழி எங்களுக்கு பயிர்ப்பிக்கப்படவில்லை. நாங்கள் அது குறையாக சொல்லலை. ஆனால் சமுதாயம் என்று எடுத்துக்கொண்டால், கம்மா என்று எடுத்துக்கொண்டால், பலிஜா என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் தெலுங்கு லிங்குஸ்டிக் மைனாரிட்டியின் அடிப்படையிலே கீழே வருபவர்கள். இதை கொடுக்குற என்ன சொல்கிறாங்க, ஒரு தாசில்தார் சொல்கிறார், இவங்க தமிழ் பேசுகிறாங்க. ஐயா, தமிழ் பேசுகிறது என்ன தவறு இருக்குது? இந்த மண்ணின் மைந்தராக, இந்த மண்ணுக்காக, தமிழுக்காக நாங்கள் பாடுபட்டிருக்கோம். தமிழில் பேசுகிற என்ன தவறு இருக்குது? இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், எத்தனையோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க இன்றைக்கி அழகாக தமிழ் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மக்களை விட அழகாக தமிழிலே பாண்டித்தம் பெற்றவர்கள் இன்றைக்கி வட மாநிலத்தில் வந்தவர்கள்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க. அதை ஒரு குறையாக சொல்கிறாங்க. மைனாரிட்டி சர்டிஃபிகேட்னா அவன் தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவன், தெலுங்கு ஜாதியை சார்ந்தவன் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரிஞ்ச மைனாரிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குறது தானே. இதுக்கு பல்வேறு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார்கள். அரசாங்கத்திற்கு எடுத்து சொல்லியும் அதை களைய இன்று வரை முற்படவில்லை. இது எங்களுக்கு பெரிய குறை. 24 எம்எல்ஏ இருக்காங்க, தெலுங்கு மொழியை சார்ந்தவர்கள் 24 எம்எல்ஏக்கள் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்காங்க. ஆனால் அவர்கள் மக்களை பற்றி கவலைப்படலை. எப்படியா ஓட்டு வாங்கிடுவோம், ஓட்டு நேரத்தில் நான் தெலுங்குக்காரன் சொல்லிக்கலாம், ஓட்டு வாங்கிக்கலாம், நாயுடுன்னு சொல்லலாம், அருந்தேன்னு சொல்லிக்கலாம், ஏதாவது சொல்லிக்கலாம். சொல்லி ஓட்டை வாங்க வேண்டியது, ஜெயிக்க வேண்டியது. அப்பொழுது மக்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் கண்டு கொள்வதே இல்லை. இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து பல்வேறு இயக்கங்கள், நான் யாருன்னு சொல்ல மாட்டேன், தமிழ் தேசிய இயக்கங்கள் சொல்லி கொண்டிருப்பவர்கள் தெலுங்காரன் வந்தேரி, நாயுடு வந்தேரி, அருந்தேயம் வந்தேரி. என்ன அது எனக்கு ஒன்றும் புரியல. வந்தேரின்னா யார்? நான் ஆப்பிரிக்காவில் இருந்தேனா, அமெரிக்காவில் இருந்தேனா, இல்லை பக்கத்தில் இலங்கை தேசத்துலேருந்து வந்தேனா? இல்லையே. என்றைக்கோ 400 ஆண்டுகளுக்கு முன்னால் விஜயநகர பேரரசு முன்னால் வந்திருக்கலாம், இந்த கோயில்களை கட்டியிருக்கலாம். நாயக்கம்னா எத்தனை கோயில் கட்டியிருக்காங்க. எல்லாரும் இந்த தமிழ்நாட்டிற்காக, தமிழ் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, இறை பணிக்காக எத்தனையோ செஞ்சுருக்கோம். அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு வந்தேரின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒரு பிரசிடென்ட்டோ ஒரு சீஃப் ஜஸ்டிஸோ நீங்கள் சொல்ல முடியாது, இந்த ஸ்டேட் விட்டு நீ போன்னு சொல்லக்கூடிய யாருக்கும் அதிகாரம் கிடையாது. என்ன அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது? அரசியல் கட்சி நடத்தினால் நீங்கள் வந்து உங்கள் அரசியலை சொல்லுங்கள், கொள்கையை சொல்லுங்கள், அந்த கொள்கையின் மூலமாக வெற்றி பெறுங்கள், ஆட்சி அமைங்கள். எங்களுக்கு கவலை இல்லை, நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். மக்களுடைய பிரச்சனைகளை செய்வதற்காக நீங்கள் முன்பட்டால் நாங்களும் வரோம். ஒரு ஈரோடு தேர்தல் அருந்தேதியர், இது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மிகவும் தாழ்த்தப்பட்ட கேவலப்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்தினை வந்தேரி மலாலில் வந்தான், அவனை தூக்கி ஆந்திராவுக்கு போ. எங்களுக்கு ஆந்திராவுக்கு என்னையா சம்மந்தம்? எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. எனக்கு என்ன இருக்குது? எனக்கு வந்து வடார்காடு மாவட்டத்தில் நான் பிறந்தவன். என்ன, இவர் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். எல்லாரும் இந்த மாவட்டத்தில் ஆண்டாண்டு காலம் எத்தனை ஆண்டு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் தெரியும், தெலுங்கில் பேச தெரியும். இது ஒரு தவறா? இதை நீங்கள் வந்தேரி என்று சொல்கிறீர்களே, எந்த அரசியல் கட்சிகளாவது இந்த ஈரோடு தேர்தலில் அருந்தேயர்கள் வந்தேரி என்று சொன்னபோது யாராவது கண்டிச்சிருக்காங்களா? யாரும் கண்டிக்கல. அதில் போட்டியிட்ட ஈவிகே இளங்கோவன் கூட கண்டிக்கவில்லை. அப்போ என்னென்ன என்ன கேவலப்படுத்தப்பட்ட சமுதாயம் இந்த தெலுங்கு மொழி சமுதாயம். ஏன் எப்படி கேவலப்படுத்துறீங்க?
இது ஒரு டிஜிபிகிட்ட கொடுக்குறோம், முதல்வர் கொடுக்குறோம். ஐயா இது மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க, இது நல்லதில்லை, இது பிரிவினைவாதம் வேண்டாம், எல்லோரும் அன்போடு வாழ்வோம், உறவோடு வாழ்வோம், நல்லா வாழ்வோம். இந்த தமிழகத்தை வளர்ப்புக்கு அத்தனை உதவிகள் நாங்கள் செய்ய தயாரிக்கும், நீங்களும் நாங்களும் ஒன்று சேர்ந்து செய்வோம். அதை விட்டு நீ இவன், நீ அவன், இவன் மொழி, எதுக்கு இந்த பிரச்சனைகள்? உங்கள் கொள்கையை காட்டுங்கள், அதை வெற்றி பெறுங்க, நீங்கள் ஆட்சியமைங்கள். ஆனால் இது இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி யார் வேண்டுமானாலும் இந்திய நாட்டை சேர்ந்த குடிமகன் எங்கே வேணால் வாழலாம், எங்கே வேணால் இருக்கலாம், எங்கே வேணால் போட்டி போடலாம். நான் அதுக்காக போட்டி போட்டு நான் தான் சிஎம்மாக வரப்போகிறேன், ஆந்திரம் தெலுங்குக்காரெல்லாம் சிஎம்மாக வரணும் அப்படின்றது எங்களுடைய கொள்கை அல்ல. எங்களுடைய கொள்கை நல்ல தமிழ்நாடு, நல்ல மக்கள், அந்த மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும். எங்களுடைய மக்களுக்கு பிரச்சனை என்று வந்தால் அரசாங்கத்தை தான் நாடணும், வேறு எப்படி நாட முடியும்? அதை தயவுசெய்து நீங்கள் பத்திரிகைகளாக எடுத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதில் இன்னொரு அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் இப்போ ரீசனாக பேசுகிறார். என்ன பேசினார்? பாண்டே அவங்க எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருக்காங்க, நாயுடுக்களும் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறாங்க, அவங்களும் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னார். அவர் இல்லை, அவர் தாத்தா இல்லை, அவர் முன்னாடியே நாங்கள் பெருமாளையும் கிருஷ்ணரையும் நாங்கள் பஜனை பண்ணி வாழ்ந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு வாரமாக பஜனை இருக்குது. அதை கேவலப்படுத்தக்கூடாது. எந்த மதத்தினாலும் இன்னொரு தனி மனிதன் அந்த மதத்தை பற்றி, அவருடைய இனத்தை பற்றி நிச்சயமாக மாற்று சொல்லக்கூடாது. அவங்க நிச்சயமாக அப்படி சொன்னால் அரசாங்கம் அது நடவடிக்கை எடுக்கணும். நான் இன்னொரு வார்த்தை சொல்ல முடியுமா? அது மாதிரி நீங்கள் இந்த ஜாதி, இந்த இது நீங்கள் ஏன் அப்படி கோவிந்தா கும்பிட்றீங்க, இதுன்னு தப்பு. அது இப்படியெல்லாம் எங்களை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. இத்தனை இருந்தும் கூட நாங்கள் மொழி சிறுபான்மையராக 30% தெலுங்கு மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும், நிச்சயமாக முடிவெடுக்கணும். இந்த தவறாக பேசுகிறவர்களை தக்க தண்டனை தர வேண்டும். ரெண்டாவது, இல்லைன்னா நாங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கோம். ஏன்னா மைனாரிட்டிஸ்க்கு பிரச்சனைனா நாங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கும். ஏன்னா எங்களுக்கு உரிமை இருக்குது, எல்லா மனிதனுக்கும் உரிமை இருக்குது. அந்த உரிமையை நிச்சயமாக நாங்கள் நீதிமன்றத்தையும், இல்லைன்னா என்ன பண்ணோம்? தேர்தல் 2026 தேர்தல் எங்கே போயிட்டு போகுது? எங்கள் மக்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க, நாங்கள் போய் சொல்கிறோம், ஐயா இது மாதிரி பண்ணலை அவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றிணைத்து 2026 தேர்தலில் எப்படியாவது முடிவு எடுக்கணுன்ற முடிவோடு இருக்கோம். இது எங்களுடைய கோரிக்கைகள் உங்கள் வாயிலாக சென்றடைந்து நன்மை பயக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களை சந்திக்கிறோம்.